எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸில் 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் திட்டக்குழு. அந்த 5 ஆண்டு திட்டத்தில் திட்டக்குழு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களையும், அதாவது முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் கொண்டது தான் என்ன சொல்கிறாங்கன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா அந்த குறிக்கோள் என்ன, நோக்கங்கள் என்ன, இது என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்கூட்டியே நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறாங்க. அந்த ரீஜனல் பிளானிங் எந்த நாடு கொண்டு வந்தாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ. ரீஜனல் பிளானிங் எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்கோம். மாநில திட்டங்கள் எங்கே நடைமுறையில் இருக்குது அப்படின்னா யூஎஸ்ஏ. சென்ட்ரல் பிளானிங் எங்கே நடைமுறை இருக்குன்னா யூஎஸ்எஸ்ஆர் இருக்குது. ஓகேங்களா? இந்த யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து தான் யூஎஸ்எஸ்ஆர்னால் சோவியத் யூனியன். அங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா திட்டமிடுதல் அப்படின்னு கான்செப்ட் இந்தியாவில் எடுத்தோம். ஓகேங்களா? சோவியத் ஒன்றியம் இந்த திட்டமிடுதல் எப்பொழுது அறிமுகப்படுத்தியது அப்படின்னா 1928 தான் அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறாங்க. 1917 தான் ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்படுது. ஓகே, ரஷ்ய புரட்சி எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. 1917. சில முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 1934 விஸ்வேஸ்வரையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. திட்டமிடுதலின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா நம்ம விஸ்வேஸ்வரையா தான். 1938 தேசிய திட்டக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. 1938 தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது. 1944 பம்பாய் திட்டம். 1944 காந்திய திட்டம். 1945 மக்கள் திட்டம். 1950 சர்வோதயா திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள். 1934 விஸ்வேஸ்வரையா ஒரு திட்டம் கொண்டு வராரு. 38 தேசிய திட்டக்குழு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. 44 பம்பாய் திட்டம். 44 காந்திய திட்டம். 45 மக்கள் திட்டம். 1950 சர்வோதய திட்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எம் விஸ்வேஸ்வரையா என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். 1934 தான் என்ன பண்ணாங்கன்னா இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை என்ன பண்ணாங்கன்னா எழுதுறாரு. ஓகேங்களா? இந்திய திட்டமிடுதலின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறாங்க. இவர் கொண்டு வந்த திட்டம் எதுக்கு முன்னுரிமை கொடுத்துச்சு அப்படின்னா தொழில்களில் அதிகம் கவனம் செலுத்தியது யாருடைய திட்டம் அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரையா திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இவங்க கொண்டு வந்த திட்டம் என்னென்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு திட்டத்தை போட்டாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு திட்டம் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த திட்டம் தான் 10 ஆண்டுக்கான திட்டத்தை கொண்டு வந்து யாருன்னு கேட்பாங்க. எம் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறாங்க. ஃபிக்கி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. எந்த வருஷம்னா 1934. இதுதான் எம் விஸ்வேஸ்வரையா தான் திட்டம் தான் என்னென்னா தேசிய திட்டக்குழு வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எம் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தேசிய திட்டக்குழு 1938. இந்த தேசிய திட்டக்குழுவுடைய தலைவர் யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான் தேசிய திட்டக்குழுவோட தலைவர். இந்த தேசிய திட்டக்குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த தேசிய திட்டக்குழு யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி, ஐஎன்சி இருக்குல்ல, அவர்களால் கொண்டு வரப்பட்டதான் இந்த தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறாங்க. இந்த தேசிய திட்டக்குழுவுடைய தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னா என்னென்னா நம்ம நேரு தான் தேசிய திட்டக்குழுவோட தலைவர். இந்த தேசிய திட்டக்குழு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் அங்கீகரித்தாங்க அப்படின்னா ஹரிபுரா. ஓகேங்களா? 1938 ஹரிபுரா காங்கிரஸ் கூட்டத்தில் அங்கீகரித்தாங்க. அந்த ஹரிபுரா கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னா நேதாஜி. ஓகேங்களா? இந்த தேசிய திட்டக்குழு எப்பொழுது அறிக்கை கொடுத்துச்சு அப்படின்னா 1949 தனது அறிக்கையை கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து பம்பாய் திட்டம் 1944. இது 15 ஆண்டுகளுக்கான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பம்பாய் திட்டத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னா 8 தொழிலதிபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன பண்ணாங்க சேர்ந்து இந்த பம்பாய் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பம்பாய் திட்டத்தோட நோக்கம் என்னென்னா குடிசை தொழில்களை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த பம்பாய் திட்டத்தோட நோக்கம் குடிசை தொழிலை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து காந்திய திட்டம் 1944 காந்திய திட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னா எஸ்என் அகர்வால். அவர் தான் இந்த காந்திய திட்டத்தை கொண்டு வராரு. இந்த காந்திய திட்டத்தை இதோட நோக்கம் என்னென்னா வேளாண்மையில் அதிகம் கவனம் செலுத்தியதான் காந்திய திட்டம். காந்தினாலே என்னென்னா கிராம பொருளாதாரம், கிராமத்தில் என்ன நடக்கும், வேளாண்மை தான் நடக்கும். வேளாண்மை மீது அதிக கவனம் செலுத்திய எது, காந்திய திட்டம். காந்திய திட்டத்தை கொண்டு வந்தவர் யார், எஸ்என் அகர்வால். மக்கள் திட்டம் 1945 எம்என் ராய். வேளாண்மை உற்பத்தி விநியோகத்தை இயந்திரமயமாக்குவதை அரசாங்கம் என்ன பண்ணும், அரசாங்கமே செய்ய வேண்டும். அதாவது வேளாண்மையை வேளாண்மை
உற்பத்தி இருக்குல்ல, அந்த வேளாண்மை உற்பத்தி விநியோகம் இருக்குல்ல, அந்த வேளாண்மை அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே வந்து மிஷினரி ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. வேளாண்மை உற்பத்தி விநியோகத்தை இயந்திரமயமாக்குதலை அரசாங்கம் செய்ய வேண்டும். அது யார் தான் செய்யணும்? கவர்மெண்ட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எம்என் ராய் என்ன பண்ணார்னா 1945 மக்கள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்தது சர்வோதய திட்டம். யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் மற்றும் சிறு மற்றும் குடிசை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. யாருன்னா சர்வோதய திட்டம் வந்து யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் திட்டக்குழு வந்து 1950 மார்ச் 15 தான் என்ன பண்ணாங்கன்னா திட்டக்குழு வந்து கொண்டு வரப்பட்டது. திட்டக்குழுடைய முதல் தலைவர் யார்? நம்ம ஜவஹர்லால் நேரு. திட்டக்குழு வந்து 1950 மார்ச் 15 வந்து திட்டக்குழு வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. திட்டக்குழுடைய தலைவர் வந்து யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறாங்க. திட்டக்குழு 1950 மார்ச் 15 கொண்டு வரப்பட்டதான் திட்டக்குழு அப்படிங்கிறாங்க. இந்த திட்டக்குழு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியலமைப்பு சாரா அமைப்பு அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடி எது அப்படின்னு கேட்பாங்க. இந்த திட்டக்குழு தான் அப்படிங்கிறாங்க. இது வந்து நிர்வாகம் சார்ந்த அமைப்பு அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படிங்கிறாங்க. இது வந்து நிர்வாகம் சார்ந்த அமைப்பு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பு, அட்வைசர் பாடி அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பு வந்து அட்வைசரி பாடி அப்படிங்கிறாங்க. இதை திட்டக்குழு அப்படிங்கிறாங்க. அதாவது ஆர்டிகல் 324 வந்து தேர்தல் ஆணையம், ஆர்டிகல் 280 வந்து நிதிக்குழு. இது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி எது? தேர்தல் ஆணையமும் நிதிக்குழுவும். ஆனால் திட்டக்குழு வந்து என்னென்னா வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடி, அரசியலமைப்பு சாரா அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து திட்டக்குழுவோட அமைப்பு பார்ப்போம். திட்டக்குழுவோட தலைவர் வந்து யாருன்னா எப்பொழுதும் பிரதமர் தான் அப்படிங்கிறாங்க. இதோடைய முதல் தலைவர் வந்து யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துணைத் தலைவரை திட்டக்குழுவோட துணைத் தலைவரை நியமிப்பவர் யாருன்னா நம்ம பிரதமர் தான் துணைத் தலைவர் நியமிக்கிறாரு. இந்த துணைத் தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க எந்த அந்தஸ்தில் இருப்பாங்கன்னா கேபினெட் அந்தஸ்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் தான் வந்து உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 4லேருந்து 7 வரையும் தான் இருக்கிறதா ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. திட்டக்குழுவோட தலைவர் வந்து யாருன்னா எப்பொழுதும் பிரதமர். இதோட தலைவர் வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு. துணைத் தலைவர் நியமனம் செய்பவர் யாருன்னா பிரதமர். துணைத் தலைவர் வந்து கேபினெட் அந்தஸ்தில் இருப்பார். இந்த துணைத் தலைவர் தான் வந்து உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 4லேருந்து 7 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. திட்டக்குழுவோட வேலை என்னென்னு பார்ப்போம். நாட்டில் உள்ள அனைத்து வளங்களையும் மதிப்பீடு செய்தல், அதான் திட்டக்குழுவுடைய வேலை அப்படிங்கிறாங்க. குறைபாடு உள்ள வளங்களை அதிகரித்தல் தான் திட்டக்குழுவோட வேலை அப்படிங்கிறாங்க. 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குதலும் திட்டக்குழுவோட வேலை தான் அப்படிங்கிறாங்க. திட்ட அமலாக்கத்தின் நிலையை வந்து தீர்மானித்தல் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்காணித்து மற்றும் மதிப்பீடு செய்தல் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க? திட்டக்குழுவுடைய வேலைகள். நாட்டில் உள்ள அனைத்து வளங்கள், என்னென்ன வளங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மதிப்பீடு செய்யும். ஓகேங்களா? குறைபாடு உள்ள வளங்களை ஏதாவது வளங்கள் வந்து குறைபாடாக இருக்கா, அதை வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும். அப்புறம் 5 இயர் பிளானை வந்து உருவாக்கும். அந்த திட்ட அமலாக்கத்தின் நிலைகள், என்னென்ன நிலைகள் நம்ம கொண்டு வர போகிறோம் அதை தீர்மானிக்கிறோம். கண்காணித்து மதிப்பீடு செய்தல், இந்த கண்காணித்து அதை வந்து மதிப்பீடு செய்தலாம் எதோட வேலை தான்? திட்டக்குழுவோட வேலை தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து திட்டக்குழுவோட வேலை வந்து 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குதல். அந்த 5 ஆண்டு திட்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுற அமைப்பு ஒன்று தான், அதுக்கு பேர் தான் என்னது? NDC, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தேசிய வளர்ச்சி குழு வந்து எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1952 ஆகஸ்ட் 6 வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. திட்டங்களை வந்து செயல்படுத்துறது தான் இதோட வேலை. திட்டங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும், செயல்படுத்துறது தான் எதோட வேலை? தேசிய வளர்ச்சி குழுவோட வேலை அப்படிங்கிறாங்க. இதனோடைய உறுப்பினர் வந்து என்னென்னா மாநிலங்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே வந்து எதில் உறுப்பினராக இருப்பாங்கன்னா இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட உறுப்பினராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதோட தலைவர் வந்து யாருன்னா எப்பொழுதும் பிரதமர் தான். இதோட தலைவர் யார்? நம்ம தேசிய வளர்ச்சி குழுவோட தலைவர் வந்து எப்பொழுதும் பிரதமர். முதல் தலைவர் யார்? தேசிய வளர்ச்சி குழுவோட முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறாங்க. இது நிர்வாகம் சார்ந்த அமைப்பு அப்படிங்கிறாங்க. எதுனா வந்து நம்ம தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 ஏப்ரல் 1 டு 1986 மார்ச் 31 முதல் 5 ஆண்டு திட்டத்தோட பீரியடு. ஓகேங்களா? அதாவது
இதோடைய முதல் ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா. முதல் ஐந்தாண்டு திட்டத்தோடைய நோக்கம் ஓகேங்களா என்னென்னா விவசாயம், நீர்ப்பாசனம், அணைகள், இதெல்லாம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். இதோடைய மாதிரி வந்து என்னென்னா ஹெரால்டு டோமன் மாடல் அப்படிங்கிறாங்க. இதோட மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெரால்டு டோமன் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் ஐஐடி வந்து என்னென்னா தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் ஐஐடி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தோடைய தேசிய வருமானம் வந்து 3.6% இருந்துச்சு. தனிநபர் வருமான வளர்ச்சி வீதம் வந்து 1.8% இருந்தது அப்படிங்கிறாங்க. நாட்டோடைய முதல் வறுமை ஒழிப்பு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1952 தான் நாட்டோடைய முதல் வறுமை ஒழிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகி 1956 மார்ச் 31 முடியுது. இதோட மாடல் வந்து ஹெரால்டு டோமன் மாடல் அப்படிங்கிறாங்க. அதாவது முதலீட்டு மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நோக்கம் வந்து விவசாயம், நீர்ப்பாசனம், அணைகள் அப்படிங்கிறாங்க. முதல் ஐந்தாண்டு திட்டத்தை தான் ஐஐடி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதோட தேசிய வருமானம் வந்து 3.6%, தனிநபர் வருமான வளர்ச்சி வந்து 1.8%. நாட்டோடைய முதல் வறுமை ஒழிப்பு திட்டம் எந்த வருஷம்னா 1952 அப்படிங்கிறாங்க. அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 ஏப்ரல் 1லேருந்து 1961 மார்ச் 31 இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து மகிலானோபிஸ் மாடல் அப்படிங்கிறாங்க. அதாவது யூஎஸ்எஸ்ஆரில் ஃப்ளட்மேன் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. மகிலானோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னா வந்து தொழிற்சாலை, அதாவது இண்டஸ்ட்ரியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதிகமான இண்டஸ்ட்ரியல் வந்து இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ரூகேலா ஸ்டீல் கம்பெனி, இரும்பு எஃகு ஆலை எங்கே இருக்குது, ஒரிசாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பிலாய் எங்கே இருக்குது, சத்தீஸ்கரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. துர்காப்பூர் வந்து எங்கே இருக்குது, மேற்கு வங்காளத்தில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இரும்பு எஃகு தொழிற்சாலை தான் தாய் தொழில் அப்படின்னு சொல்கிறோம். இரும்பு எஃகு தொழிலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தாய் தொழில் அப்படிங்கிறாங்க. இதோட தேசிய வருமானம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.27% ஓகேங்களா. மூலதன வெளியீட்டு விகிதம் எவ்வளோன்னா 2.1% இருந்தது அப்படிங்கிறாங்க. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1956 தான் புதிய தொழில் கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இரண்டாவது புதிய தொழில் கொள்கையோட நோக்கம் வந்து என்னென்னா பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 ஏப்ரல் 1லேருந்து 1966 மார்ச் 31 இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோடைய மாதிரி என்னென்னா காட்கில் யோஜனா அப்படிங்கிறாங்க. காட்கில் மாதிரி அப்படிங்கிறாங்க. இதோட நோக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். அதாவது மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்தியாவிலே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் இதோட நோக்கம். சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. இதோட தேசிய வருமானம் வந்து 2.5%, தனிநபர் வருமான வளர்ச்சி வீதம் வந்து 0.2% இருந்தது அப்படிங்கிறாங்க. இந்த மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து என்னென்னா தோல்வி அடைஞ்சி. அதுக்கான காரணம் என்னென்னா 1965 இந்தியா பாகிஸ்தான் போர், 1962 இந்தியா சீனா போர். 3 பிரதமர்கள் வந்து என்ன பண்ணாங்க, கண்டினியூவாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து என்னென்னா வறட்சி அதிகமாக இருந்துச்சு ஓகேங்களா. இதனால தான் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வியில் அடைஞ்சிச்சு. நம்ம டெக்ஸ்ட் புக்கை பொறுத்தவரையும் 1965 தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் இதுதான் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது திட்ட விடுமுறை பிளான் ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க. 1966 1969 தான் வந்து திட்ட விடுமுறை ஓகேங்களா. இந்த டயத்தில் வந்து திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயத்தில் தான் 1967 பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உருவானுச்சு ஓகேங்களா. அடுத்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் 1969 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகி 1974 மார்ச் 31 முடியுது அப்படிங்கிறாங்க. இதோட நோக்கம் வந்து நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் அப்படிங்கிறாங்க. இதோட தேசிய வருமானம் எத்தனை சதவீதம், 4% அப்படிங்கிறாங்க. நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைதல் 4வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து வந்து என்னென்னா 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 ஏப்ரல் 1லேருந்து 1979 மார்ச் 1 இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்தோட மாதிரி வந்து டிபி தார் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து என்னென்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. இந்த டயத்தில் தான் 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா 20 அம்ச திட்டம் 1975 வந்து என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி அம்மா கொண்டு வராங்க.
20 அம்ச திட்டம் அப்படிங்கிறாங்க. 20 அம்ச திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? இந்திரா காந்தி அம்மா எப்போனா 1975 தான் 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த 20 அம்ச திட்டத்தோ அடிப்படையில் தான் வந்து கிராமப்புற ஊரக வளர்ச்சி வங்கி 1975 ஆர்ஆர்பி அப்படின்னு ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிராமப்புற ஊரக பேங்க் வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்பி ஹட்டோவோ அதாவது வறுமை ஒழிப்பு இதோட நோக்கம் அப்படிங்கிறாங்க. இதோட தேசிய வருமானம் வந்து 4.8% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எந்த 5ஆண்டு திட்டம் ஒரு வருடங்களுக்கு முன்னதாகவே மூடப்பட்டது அப்படின்னு சொன்னால் 5வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறாங்க. மிசா ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னா 1975 தான் மிசா ஆக்ட் அப்படிங்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா மிசா சட்டத்தை கொண்டு வராங்க. 1978 5ஆண்டு திட்டம் என்ன பண்ணாங்கன்னா நிப்பாட்டிடுறாங்க. 78 வந்து என்ன பண்ணாங்கன்னா சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ரோலிங் பிளான் சுழல் திட்டம் 1978 1980 வரலையும் யார் உருவாக்குறா இந்த சுழல் திட்டத்தை உருவாக்குறா அப்படின்னா எந்த கவர்மெண்ட்னா மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தான் இந்த சுழல் திட்டத்தை உருவாக்குறாங்க. அதாவது ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறாங்கல்ல அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. 5ஆண்டு திட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு. இந்த ரோலிங் பிளான் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஜப்பான் நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்திய வரையான கர்னர் மிரார் அப்படி தான் ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை வந்து முதல்ல பயன்படுத்தினாங்க. அடுத்து 6வது 5ஆண்டு திட்டம் 1980 1985 வரலையும். ஓகேங்களா. இந்த 6வது 5ஆண்டு திட்டத்தோட நோக்கம் வந்து என்னென்னா வறுமை மற்றும் வேலையின்மை குறைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. வறுமை மற்றும் வேலையின்மை குறைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட 5ஆண்டு திட்டம் எது அப்படின்னா 6வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறாங்க. இதோட தேசிய வருமானம் வந்து 5.7% அப்படிங்கிறாங்க. இந்த 5ஆண்டு திட்டம் வந்து என்னென்னா சூரிய உதய தொழிற்சாலை திட்டம் அப்படிங்கிறாங்க. இந்த 6வது 5ஆண்டு திட்டத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா சன்ரைஸ் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி வந்துச்சு. எடுத்துக்காட்டு வந்து இந்த டெலிஃபோன் ஓகேங்களா இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து இந்த 6வது 5ஆண்டு திட்டத்தில் தான் வந்தது. ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வறுமை ஒழிப்பு 6வது 5ஆண்டு திட்டமும் என்ன சொல்கிறாங்கன்னா வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து 7வது 5ஆண்டு திட்டம் 1985 1990 இது என்ன சொல்கிறாங்கன்னா வளர்ச்சி நவீனமயமாக்கல் தற்சார்பு சமூக நீதி ஆகியவற்றை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதான் 7வது 5ஆண்டு திட்டம். எந்த 5ஆண்டு திட்டம் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க. 7வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறாங்க. இதோட தேசிய வருமானம் வந்து 5.9% அப்படிங்கிறாங்க. தனிநபர் வருமான விகிதம் வந்து 3.7% இருந்தது அப்படிங்கிறாங்க. ஐடி புரட்சியை கொண்டு வந்தது ஏன்னா நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் தான் என்னென்னா ஐடி புரட்சியை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. எந்த டயத்தில் 7வது 5ஆண்டு திட்டத்தில் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஆண்டு திட்டம் ஓகேங்களா 2 டைம்ஸ் வந்து அதாவது 2 வருடம் 1990 1991 1991 1992 வரலையும் என்ன சொல்லலாம்னா ஆண்டு திட்டம் அப்படின்னு வந்துச்சு. இந்த ஆண்டு திட்டம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா கல்ஃப் வார் அதாவது சவுதி அரேபியா அங்கே வார் நடக்குது. அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் என்ன பண்ணாங்கன்னா 1991 என்ன பண்ணாங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. இந்தியாவிட்ட பணம் இல்லை. ஓகேங்களா. நம்ம 2 வாரத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணாங்க இறக்குமதி செய்ய பணம் இருந்ததுனால நம்ம யார்கிட்ட போய்ட்டு கடன் கேட்குறோம் IMF-கிட்ட வந்து கடன் கேட்குறோம். ஓகேங்களா. இதுதான் வந்து என்னென்னா இந்த ஆண்டு திட்டம் வரதுக்கான காரணங்கள். அடுத்தது 8வது 5ஆண்டு திட்டம் 1992 1997 வரையும் 8வது 5ஆண்டு திட்டம் கொண்டு வராங்க. மனிதவள மேம்பாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதான் 8வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது மனிதவள மேம்பாடு என்னென்னா கல்வி உடல்நலம் வேலைவாய்ப்பு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதான் 8வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 9வது 5ஆண்டு திட்டம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு வரப்பட்டதான் வந்து 9வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஆண் பெண் வந்து இன்னும் 2 பேருக்கும் எப்படி இருக்கணும் சமமான வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. 9வது 5ஆண்டு திட்டம் வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதோட தேசிய வருமானம் பார்த்துட்டிங்கன்னா 6.8%. ஓகேங்களா. 1998 தான் 2வது அணுகுண்டு சோதனை வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிறாங்க. முதல் அணுகுண்டு சோதனை வந்து 1974 புத்தர் சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஆப்ரேஷனுக்கு பேர்.
99 கார்கில் போர். 99 என்ன போர்னா கார்கில் போர் அப்படிங்கிறாங்க. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007. அடுத்த 10 ஆண்டுகளில் தள வருமானத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமை சதவீதத்தை வந்து என்னென்னா 15% வந்து 2012ஆம் ஆண்டுக்குள் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா இதோடைய நோக்கத்தை வைக்கிறாங்க. வறுமை விகிதத்தை 15% 2012ஆம் ஆண்டுக்குள் குறைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. 10வது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த 10 ஆண்டுகளில் தள வருமானத்தை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. வறுமை விகிதத்தை வந்து 15% குறைக்கணும். எந்த வருஷத்துக்குள்ளே? 2012ஆம் ஆண்டுக்குள் குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. வேறு இதோட வளர்ச்சி சதவீதம் பார்த்துட்டிங்கன்னா 7.2%. ஓகேங்களா. அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா. என்னென்னு பார்ப்போம். 2007லேருந்து 2012 வரலையும் இதோட நோக்கம் வந்து விரைவான மற்றும் அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி, இதான் அதோடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதோட இலக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7.1%. ஆனால் வளர்ச்சி அடைந்தது வந்து 7.9%. சாரி, இதோட இலக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8.1%. இதோட இலக்கு பார்த்துட்டிங்கன்னா 8.1%. இது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு? வளர்ச்சி விகிதம் எவ்வளவு? 7.9%. 2008 மும்பை வெடிகுண்டு. ஓகேங்களா. 2005 123 ஒப்பந்தம். 123 ஒப்பந்தம்னா ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏவுக்கும். ஓகேங்களா. அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2013லேருந்து 2017 வரலையும் இதோட நோக்கம் வந்து விரைவான அதிகமான உள்ளடங்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. நிலையானுங்கிறத வேர்டு இங்கே வரணும். இதோட இலக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8%. ஓகேங்களா. ஐந்தாண்டு திட்டங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. பாக்கி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.